ராம்நாட்டுக்காரங்க இழிச்ச வாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒட்டியிருக்கா ஏதாவது? இந்த செய்தியை படிச்சிங்களா? ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டம் சொன்னாவே வறண்ட பூமி, வானம் பார்த்த பூமின்னு சொல்லிட்டு மக்கள் எங்களை சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, கடலோர மக்கள் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. இலங்கையில் சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னன்னா, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் கிராமமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் சீவேல கருவை மரங்களை விதையை தூவி விட்டு மக்களை ஃபுல்லாக சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாழ்வாதாரமே போச்சு. ராம்நாட்டில் வாழ்வாதாரமே போச்சு. ஏர்போர்ட்டு கொண்டு வரேன், துறைமுகம் கொண்டு வரேன்னு சொல்லி கடைசியில் என்ன கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க தெரியுமா? கிணறு தோண்ட போகிறாங்களாம் என்ன எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே எங்கள்கிட்ட தண்ணி இல்லைடா. இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக அந்த கருவேல மரமே உறிஞ்சி எடுத்துருச்சு. அதுவே எங்களுக்கு அந்த அடியிலேருந்து மீள்றதுக்கே பல ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள் ஆகுன்னு சொல்லிட்டு இன்னும் எங்களுக்கு தெரியல. இதில் வேற நீங்கள் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு குழியை தோண்டி கிணற தோண்டி எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மண்ணாக்க பார்க்குறீங்களா? ஏன்னா ராம்நாடு மக்கள்னா இழிச்ச வாயின்னு நெற்றில் எழுதியார ஒட்டியிருக்கு. ராம்நாட்டுக்காரங்க இழிச்ச வாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒட்டியிருக்கா ஏதாவது? ஏன்னா நாங்கள் அமைதியாக இருக்கனாலையா? ராமநாதபுரம் மக்கள் எல்லாமே அமைதியாக இருக்காங்க, இந்த தைரியத்தில் பண்ணுறீங்களா? சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அதே மாதிரியா மக்கள் கோபம் கொண்டாங்கன்னு நினச்சிக்கவேன், இந்த நாடே இருக்காது. அதுவும் பார்த்தீங்கன்னா ராம்நாடு மக்கள் சும்மாவே கோபக்காரங்க. வாழ்க்கையில் நாங்கள் அமைதியாக இருக்கிறது எதுக்காகனா மக்கள் நல்லா இருக்குன்னு தான் அமைதியாக இருக்காங்க. தவிர மக்களுக்கே ஒரு ஆபத்து வரும் பொழுது அதை விட்டு கொடுப்பாங்களா? சாவடிச்சிடாதீங்க. இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச வாழ்வாதாரத்தை மண்ணாக்கிறாதீங்க. தயவு செய்து தமிழ்நாடு அரசு இதற்கு அனுமதி மறுத்துருங்க. அனுமதி தராதீங்க. மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கங்க.